நான் எந்த கஷ்டத்தாலும் போயிருந்தேன். எனக்கு ஒரு உதவி இல்லாமல் நான் போனேன். என் அம்மா என்ன கஷ்டப்படுறாங்க. நான் ஒரு வருஷமாக காசே போடலை. எனக்கு காசு எப்படியாவது எந்த காசை வாங்கிட்டாங்க. ஒரு வருஷமாக ஃபோன் தொடரவே இல்லை. எனக்கு இந்த பிள்ளைங்க துப்புரா ஃபோனே கிடைக்கவில்லை. என் அம்மா என் தங்கச்சி மாதிரி நல்லா கஷ்டப்பட்டாங்க. என் தங்கச்சி இந்த காமஞ்சி காசாலாம் வேலை இந்த பாத்திரம் இல்லாட்டி இந்த 3 பிள்ளைங்க செத்துருக்கீங்க. இன்னொரு என்ன போல இன்னொரு வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்படப்படா நான் எல்லாம் அனுபவிச்சிட்டோம். லிங்கேஸ்வரன் ஜாசுமலர். நான் 2022 வெளிநாடு போனேன். ஓமானுக்கு அனுப்பினவன் வேறு நாட்டுக்கு அனுப்ப மாட்டான். ஓமா நல்ல இடமான்னு சொன்னான் சப்பு. சரியா வெண்ணை போட்டு கொடுமைப்படுத்திட்டாங்க. எனக்கு 3 பிள்ளைகள். எந்த கஷ்டத்தால் நான் போனேன்னா எனக்கு புருஷன் கூலி வேலை செய்கிறவர். எந்த கஷ்டத்தால் நான் போனேன். என்ன நல்லா கொடுமைப்படுத்தாங்க. ஒரு பிள்ளை 4 பிள்ளைகள் அவங்களுக்கு வீட்டுக்காரர்களுக்கு. அவர் வேலைக்கு போயிடுவார். அந்த கமரால் கட் பண்ணி போட்டால் எனக்கு எல்லா அடிக்கிறவு சட்டியால் எறிகிறவு. இந்த மொட்டை மாடியில் கொண்டு வந்து நிப்பாட்டி ஒரு நாள் ஃபுல்லாக சூடு வச்சு கரண்டியால் சூடு வச்சு இந்த முழங்கால் அப்படியே காயம் சூடு வச்சு 4 பிள்ளைகளும் ஒரு வேலையாக செய்ய வைக்கணும். ஒரு பிள்ளை நூடு செய்ய வைக்கணும். ஒரு பிள்ளை முட்டை ஒடிக்க வைக்கணும். 4 என்ன நல்லா கொடுமைப்படுத்துகிறாங்க. எனக்கு வச்சுருக்காங்க மொட்டை மாடியில். நான் எனக்கு தெரியாம தான் நான் வந்தேன். நான் என்னம்மா வருவேன் எனக்கு தெரியாண்ணா. நான் பாயால் கேட்டு தான் டிக்கெட்டை காட்டி நான் கேட்டு வந்தேனா. மீடியாவில் கொடுத்து அதெல்லாம் பார்த்து தான் அவங்க என்ன அனுப்பியிருக்காங்க. உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். காசு எப்படியாவது வாங்கிட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு காசு துப்பர் எனக்கு தரவே இல்லை. இருந்தாக்கள் காசு தந்து நான் அதை ஒண்டிச்சு வச்சுருந்தேன். கொழும்புல ஒன்று மாற்றி பிள்ளைகளுக்கு சாக்லேட் சாமான் வாங்கிட்டு வந்தேன். கஷ்டப்படுத்தேன். நான் இன்னொரு கஷ்டப்படப்பட என்ன போல போய் அது இன்னும் வெளிநாட்டு ஓமானுக்கு தான் அனுப்பினேன். வேறு நாட்டுக்கு அனுப்ப ஓமானுக்கு தான் அனுப்புவேன். இந்த மனுஷிக்கா வேண்டிய ஏசனுக்காரன் சொன்னான். அந்த ஏசனுக்காரன் வந்து கேட்டான் என்னட்ட ஒப்பிச்சில் இருக்கக்குள்ள கேட்டான். நீ இன்னும் போகலையாடி வீட்டுக்காண்டு கேட்டான். கல்லிருந்து வைக்கும். எங்கள் அக்கா 2022ஆம் ஆண்டு ஓமான் நாட்டுக்கு பணிப்பெண்ணாக வீட்டு வேலைக்கு போனதை ஒரு வருஷம் ஃபுல்லாக காசு எல்லாம் போட்டு வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒரு தொடர்புமே இல்லாமல் இருந்தது. ஊடகங்களுக்கு அறிவித்த அவையை எடுத்து தந்தவங்க ஊடகங்கள். இப்போ தாங்க இந்த போன கிழமை 11ஆம் தேதி வந்ததால் போனதால் இந்த ஊரெல்லாம் மறந்து போனதால் எங்கள் நிறைய இடத்துல தேடி தெரிஞ்சுதான் யாரோ வீடு காட்டினு சொல்லி வந்து சேர்ந்தவ. இந்த அக்காவை எடுத்து தந்த ஊடகங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல விரும்புகிறோம். ஒரு வருஷம் கூடி அவங்க கொடுக்காத காசு சம்பளத்தை எப்படியாவது இங்கே மீட்ரு கொடுக்கணும். ஏஜென்சி மூலமாக ஏஜென்சிக்கு எப்படியாவது ஏஜென்சி பார்க்கணும். இதை பார்த்து ஒரு வருஷம் அவைக்கு கொடுக்காத காசு எல்லாத்தையும் அவைக்கு மீட்ரு கொடுக்கணும். இதே மாதிரி இன்னும் ஒரு பொம்பளைக்கு இப்படியான ஒரு இது நடக்கக்கூடாது. நிறைய அவள் கஷ்டப்பட்டு வந்துட்டாள். நிறைய அடி வாங்கியிருக்காவும். பிறகு கரண்டியாலையெல்லாம் சூடு வச்சிருக்காங்க. நிறைய கஷ்டப்பட்டு அவள் வந்தாள். இன்னும் ஒரு பொம்பளைகளுக்கு இப்படியான ஒரு கஷ்டம் வரக்கூடாது. அதனால் வெளிநாடு போகிறார்கள் இது தீர விசாரித்து வெளிநாடு போங்க. இந்த ஊடகங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். எங்கள் அக்கா எடுத்து தந்ததுக்காக நன்றி சொல்கிறேன். ஊடகங்கள் வெளிநாட்டுக்கு சென்றவங்க ஓமான் நாட்டுக்கு சென்றவங்க அவள் நிறைய கஷ்டங்கள் என்னென்னு சொன்னால் அவள் அடிச்சிருக்காள். அந்த வீட்டுக்காரவ கேமராவில் ஓப்பன் போட்டு அதுக்கு சரியான அடி கரண்டியால் சூடு வச்சிருக்காவும். முட்டை மாடியில் ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பாடு கொடுக்காம முட்டுக்காலில் வச்சிருக்காவும். காயங்களில் சரியான காயம் உடம்புல சரியான வருத்தத்தோடு வந்திருக்காவும். நிறைய பிரச்சனை வைக்கி வீட்டில் சரியான கஷ்டம் நிலைமையால் தான் அவள் வெளிநாட்டுக்கு சென்றவ. வெளிநாட்டுக்கு போன இடத்துல இதுக்குள்ளே பிரச்சனை நடந்து அதாவது நாங்கள் இந்த ஊடகங்களுக்கு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி நாங்கள் அறிவித்ததால் இந்த மாதம் அதாவது ஜனவரி மாதம் 11ஆம் தேதி அவள் திடீர் முடிவில் அவை வெளிக்கிட்டு அனுப்பிவிட்டா வந்து இங்கே ஞாயிற்றுக்கிழமை அதாவது 13ஆம் தேதி வந்து இந்த இடம் முழுக்க தேடி திரிஞ்சிருக்காவோ. இந்த ரோட்டு பாதைகள் எல்லாம் வித்தியாசமாக இருந்து இந்த ரோட் போட்டதால் தெரியாமல் எங்களோட வீட்டையே வந்து நின்று எங்களோட வீட்டை காட்டுங்கன்னு சொல்லி கேட்டாவ. அப்போ வந்தவ திடீர் முடியல. ஏன்னா இந்த ஊடகங்கள் அறிவித்ததால் இந்த ஊடகங்களை பார்த்துட்டா அந்த வீட்டுக்காரவை அனுப்பிச்சிருக்காவோ.
ஒரு வருஷமா காசே கொடுக்கல. அவக்கு அக்கா கேட்டிருக்காவும் ரிசிப்டை தாங்க வீட்டை அனுப்பின காசு ரிசிப்டை தாங்கன்னு சொன்னாவா. நான் ரிசிப்ட் ஹஸ்பண்டரிக்கு அவருக்கு தான் இருக்குது, நான் அனுப்பித்தேன் காசுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த ஒரு காசுமே அனுப்பலை. பக்கத்து வீட்டுக்காராக்கள் தான் இவைக்கு அந்த பெருநாள் வந்தால் காசு கொடுத்துருக்காங்க. அந்த காசை கொண்டு வந்தால் கொழும்புல வந்து மாற்றி பிள்ளைகளுக்கு டொபி வாங்கிட்டு வந்தவங்க அந்த காசோட வந்தவ. ஆனால் இந்த ஏஜென்சி தான் கட்டாயம் இந்த ஏஜென்சி தான் பார்க்கணும். பார்த்து என்ற அவைக்கு அவ்வளோ கொடுமைப்படுத்திருக்காங்க அந்த வீட்டுக்காரர்கள். அவையும் ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்காங்க தானே, அவையும் பொம்பளை தானே. அப்போ வீட்டு பணி பொண்ணுக்காக தான் போனவ, அவைக்கு அடிமைக்கு போகலவ. எல்லா வேலையும் அவங்களோட உடுப்புல இருந்து அவங்களோட எல்லா சட்டிப்பானைகள் எல்லாம் கழுவித்தான் அந்த அவ வந்தவ. அவ யோசிக்கணும், நானும் ஒரு பொம்பளை, எனக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கி, அவள் வந்தவே நான் படிப்பை பார்க்கணும்னு அவைக்கு தெரியணும். இது பிள்ளைந்து குடித்தானே எந்த ஹஸ்பண்ட் உழைக்கிறார் உனக்காண்டு கேட்குறாள். ஒரு சாப்பாடு எடுத்து சாப்பிட்டானே இந்த ஹஸ்பண்ட் உழைக்கிறார் உனக்காண்டு கேட்குறாள். ஒரு ஈச்சம்பழம் எடுத்து சாப்பிட்டானோ அவள் அப்படி தான் கேட்குறாள். அப்போ என்ன ஒரு கொஞ்சோண்டு சாப்பாடை கொடுத்து இதை நீ சாப்பிடுன்னு சொன்னால் எல்லா வேலையும் சொல்லி டொய்லெட் கழுவி பாத்ரூம் கழுவி அது கழுவி எல்லாம் செஞ்சு வந்து கொஞ்சோண்டு சாப்பாடு கொடுத்து நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னால் அவைக்கு காணுமா, அந்த வயிற்றுக்கு காணுமா? பொம்பளை தானே, அவளுக்கு அவளுக்கு அறிவில்லையா? அவள் அந்த என்னென்னு சொல்கிற அந்த மக்காவிலையெல்லாம் என்ன வெளி அந்த என்னென்னு அவைக்கு ஒரு அறிவில்லையா? நோம்பை பிடிச்சிட்டு சட்டியால் உறிஞ்சிருக்காவும், கரண்டியை கேஸில் வச்சு போட்டு சூடு வச்சிருக்காவும், துடையில் மொட்டை மாடியில் முடங்காலில் வச்சிருக்காவும், கால் ரெண்டும் காய்ச்சி போயிட்டு உடம்புல சரியான வருத்தம். என்னன்னு சொன்னால் வேஜெஞ்சு கட்டாயம் இதை பார்த்து அவட சம்பளத்தை கொடுக்கணும். இந்த ஊடகங்களுக்கு மிக்க நன்றி.